வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம்தான் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தின் கடைசி அதிகாரமாக இருக்கின்றது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யமீன் கோத்திரத்தாரில் மீதியாயிருக்கின்ற ஆண்களுக்கு மனைவிகளை கண்டுபிடிக்க ஒரு திட்டம் போடுகின்றார்கள். ஏனென்றால் பென்யமீன் கோத்திரத்தாருக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் ஏறக்குறைய பென்யமீன் கோத்திரத்தார் முழுமையாக அழிக்கப்பட்டார்கள். ஆனால் முந்தின அதிகாரம் 20ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் சொல்லுகிறது போல 600 ஆண்கள் மாத்திரம் பென்யமீன் கோத்திரத்தாரில் தப்பித்து வனாந்திரத்துக்கு ஓடிப்போனார்கள். இப்பொழுது இந்த பென்யமீன் கோத்திரத்தார் முழுமையாக இல்லாமல் போகக்கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலர் விரும்புகின்றார்கள். ஆகவே அந்த 200 ஆண் மக்களுக்கு மனைவிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை. இஸ்ரவேலர் பென்யமீனரோடு போருக்கு போகும் முன்பதாக எங்களுடைய குமாரத்திகளை நாங்கள் பென்யமீனருக்கு கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி அவர்கள் ஒரு பொருத்தனை செய்ததாக சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அந்த புத்தீனமான பொருத்தனையை அவர்களால் மீற முடியவில்லை. ஆகவே இப்பொழுது எங்கிருந்து இவர்கள் இந்த 600 பென்யமீன் கோத்திரத்து ஆண்களுக்கு மனைவிகளை கண்டுபிடிக்க முடியும்? ஆண்டவரிடத்தில் போய் கேட்கின்றார்கள். ஆண்டவரோ அமைதியாயிருக்கின்றார். ஆகவே மிகவும் விகற்பமான ஒரு தீர்வை அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். பென்யமீனரோடு நடந்த யுத்தத்தில் யார் கலந்து கொள்ளவில்லை என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகள்தான் யுத்தத்திற்கு வரவில்லை என்று கண்டுபிடித்தார்கள். இப்பொழுது 10ஆம் வசனம் சொல்லுகின்றது, உடனே சபையார், அதாவது இஸ்ரவேலர், பலவான்களில் 12000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலேயாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரீகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் திருமணமாகாத பெண்களை மாத்திரம் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது யாபேசின் குடிகளில் திருமணமாகாத 400 பெண்கள் மாத்திரம் இருக்கின்றார்கள். அவர்களை இந்த பென்யமீன் கோத்திரத்தின் ஆண்களுக்கு கொடுக்கின்றார்கள். இப்படியாக அதிர்ச்சிக்குரிய ஒரு காரியத்தை இஸ்ரவேலர் செய்கின்றார்கள். இது போதாதென்று சொல்லி இன்னும் கொடுமையான ஒரு திட்டத்தை அவள் வகுக்கிறார்கள். ஏனென்றால் மனைவி இல்லாத இன்னும் சில பென்யமீனர் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு பெண்களை கண்டுபிடிக்க இஸ்ரவேலர் ஒரு திட்டம் போடுகின்றார்கள். அது என்னவென்றால், யூதர்களுடைய பண்டிகை ஒன்று வர இருந்தது. இப்பொழுது 20ஆம் 21ஆம் வசனத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பென்யமீனரை பார்த்து சொல்லுகின்றார்கள், நீங்கள் போய் திராட்சத் தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும்போது, திராட்சத் தோட்டங்களிலிருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பென்யமீன் தேசத்திற்கு கொண்டு போங்கள் என்று சொல்லுகின்றார்கள். நண்பர்களே, இஸ்ரவேல் மக்கள் செய்த இந்த காரியத்தை சீலோவின் பெண்களின் கற்பழிப்பு என்று சொல்லுவதை விட வேறொரு வர்ணனை இல்லை. இந்த ஒன்றும் அறியாத பெண்கள் ஆண்டவருடைய பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் போது அவர்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அவள் இழுத்து கொண்டு செல்லப்படுகின்றார்கள். ஆகவேதான் வேத எழுத்தாளர் இஸ்ரவேலர் செய்த இந்த கிரியையை தன்னுடைய புஸ்தகத்தினுடைய, அதாவது இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வாக்கியத்தில் இப்படியாக வர்ணிக்கின்றார். 25ஆம் வசனம், அந்நாட்களிலே
இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்று சொல்லி முடிக்கின்றார். ஆம் நண்பர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்களை படிக்கும்போது மிகவும் கஷ்டமாகவும் ஏன் மன உளைச்சலாகவும் இருக்கும். ஆனால் நாம் ஒரு உடைந்து போன பாழாய்ப்போன ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அதிகாரம் உடையவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்துகின்றார்கள். உண்மையில் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் சொல்வது என்னவென்றால், இந்த உலகத்திற்கு ஒரு மீட்பு தேவைப்படுகின்றது, ஒரு இரட்சகர் தேவைப்படுகின்றார், ஏன் தேவன் தேவைப்படுகின்றார். நண்பர்களே, தேவன் இல்லாத இந்த உலகம் ஒரு உடைந்த உலகமாயிருக்கின்றது. ஆண்டவர் மாத்திரமே இந்த உலகத்தை உண்மையில் சுகப்படுத்த முடியும். நற்செய்தி என்னவென்றால், ஆண்டவர் ஏற்கனவே அந்த மீட்பரை, அந்த இரட்சகரை, இந்த உடைவிற்கான ஒரு தீர்வை அனுப்பிவிட்டார். அந்த தீர்வு ஒரு நபர்தான். அவர்தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர் மாத்திரமே இப்படிப்பட்ட கொடுமைகளும் இப்படிப்பட்ட இரத்தம் சிந்துதலிலும் இருந்து ஒரு மனிதனையும் உலகத்தையும் ரட்சிக்க முடியும். அவர் ஒருவரே சரியான பாதையில் இந்த உலகத்தை நடத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமே உண்மையான தீர்வு. ஆகவே நாமும் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை தனியாக படிக்கக்கூடாது. அது மிகவும் சோர்வை கொடுக்கும். இந்த புஸ்தகத்தோடு புதிய ஏற்பாட்டையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நம்பிக்கை இருக்கின்றது, அப்பொழுதுதான் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். உண்மையில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல தங்களுடைய சொந்த வழிகளில் போய் கொடுமைகளையும் மிக கொடூரமான காரியங்களையும் செய்த பலர் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தது நிமித்தமாக சுவிசேஷத்தினால் மாற்றம் பெற்றிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான மக்களை இயேசு கிறிஸ்து ஏற்கனவே அவர்களுடைய பாவ சுபாவங்களிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை முற்றிலும் சுகமாக்கி இருக்கின்றார். நாம் இதை பற்றி அநேக சாட்சிகளை அநேகரிடத்திலிருந்து நாம் கேட்டிருக்கின்றோம். நண்பர்களே, இந்த முழு உலகமும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்னும் வராமல் இருக்கலாம். ஆனால் அநேகர் அவரிடத்தில் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான மாற்றத்தை பெற்றிருக்கின்றார்கள். 1 கொரிந்தியர் 1:18 பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் இந்த உலகத்தில் இன்னும் பரம்புவதாக, இன்னும் அநேகர் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வல்லமையை கண்டுபிடிப்பார்களாக. இந்த உலகத்திற்கு தேவை இயேசு. அவர் ஒருவரே ரட்சிக்க வல்லமையுள்ளவராயிருக்கின்றார். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.